முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, மிக மிக அவசரமாக இப்போது ஒரு நல்ல செய்தியோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு 2 நல்ல விஷயம் நாளைக்கு உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆமே செல்லமே, எந்த விஷயம் எப்போ நடக்கும்னு ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த விஷயத்தை தான் நாளைக்கு உன் மனசு குளிரும் விதமாக, உன்னை மகிழ்விக்கும் விதமாக நான் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். அது மட்டுமல்ல, நான் எதை கேட்டாலும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த உனக்கும் நீ அதிர்ஷ்டசாலிங்கிறத புரிய வைக்கும் தெரிய வைக்கும் விதமாக நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். மொத்தத்தில் நாளைக்கு நீ கேட்டதும் கிடைக்க போகுது, நீ ஆசைப்பட்டதும் நடக்க போகுது. என் செல்லமே, எப்போதும் உன்னை நீயே பெருமைப்படுத்திக்கோ. அடுத்தவங்க வந்து உன்னை உயர்வாக பாராட்டி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காம உன்னை நீ உயர்வாக நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைச்ச முன்னேற்றத்திற்காக நீ வாழ்க்கையில் இறைவனுக்கு நன்றி சொல்ல தயாராகு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். கடமையை செய்யாமல் பலனை எதிர்பார்ப்பது மாயை. உன் செயலை மட்டும் நீ சரியாக செஞ்சு அதற்குரிய பலனை என்னிடம் எதிர்பார்க்கும் போது கண்டிப்பாக நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கூட கொடுக்க நான் தயாராயிட்டேன் என் தங்கமே. பொறுப்பில்லாத சொற்களும் பொறுப்பில்லாமல் மனிதர்கள் செய்யும் செயல்களும் உன்னை காயப்படுத்தலாம். யாரோ ஏதோ சொன்னாங்க, யாரோ உனக்கு எதிராக எதையோ செஞ்சாங்கன்றதுக்காக அதையெல்லாம் உட்காந்து இப்போ இரவு நேரத்தில் யோசிக்க வேண்டாம். எது நடந்திருந்தாலும் அது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உன் நன்மைக்காகவே நடந்தது. இன்னைக்கு நல்லா காட்டியும் நாளைக்கு அது நன்மையாக நல்ல விதத்தில் மாறுன்ற நம்பிக்கையோட இந்த இரவு பொழுதை நிம்மதியாக தூங்கி எழுந்திரு. நாளைக்கு உனக்கு எதிராக இருந்த விஷயங்களும் உனக்கு எதிர்வினையாக கஷ்டத்தை கொடுத்த விஷயங்களும் சரியாகி உனக்கான நல்லது நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இருந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன். உன் மன அமைதியை யாராலும் குலைக்க முடியாது. இந்த முருகன் அருளால் நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். தீமையை செய்ய யார் நினைச்சாலும் அதை தாண்டி உனக்கான நன்மையை நான் நடத்தி கொடுப்பேன். உன் கர்மாவையும் கஷ்டத்தையும் போக்கி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நடத்தித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இனி ஒவ்வொரு நாளும் துன்பத்தை கடந்து உன் வாழ்க்கை இன்பமாய் இருக்கும் என் செல்லமே. எப்போ பார்த்தாலும் பொய் பேசுகிறவங்களையும் உன்னை பற்றி குறை சொல்கிறவங்களையும் நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம். அவர்கள் தங்கள் குறைகளை வெளிப்படுத்தாம தான், தங்களுடைய குறைகளை சரி செய்யாம தான் அடுத்தவங்க குறைகளை சொல்பவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு மனிதன் தப்பானவனா குறையுள்ளவனா குற்றம் செய்பவனா இருப்பானோ அவன் தான் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு இருப்பான். யார் எப்படி இருந்தாலும் நீ சரியாக இருந்தீனா போதும். என் அருளின் மூலமாக நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. அவசியமில்லாத பேச்சுக்களையும் தேவையற்ற மனிதர்களையும் தவிர்த்து விடு. நம்பிக்கைக்கு உரிய நல்ல மனிதர்களிடம் மட்டும் நீ நினைக்கிறதையும் நீ செய்கிறதையும் சொன்னினா போதும். எந்த விஷயத்திலும் நான் ஜெயிப்பேன்னு வார்த்தைகளில் சொல்வதற்கு பதிலாக செயலால் நிரூபித்து காட்டு. நல்லதை செய்து நல்லதையே நல்லபடியாக வாழ நினைக்கும் உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். உன் தனிமையும் புனிதமும் காக்கப்படட்டும். அமைதியே உனக்கான சக்தியாக இருக்கட்டும். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே நான் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். யாரும் உனக்கு துரோகம் செய்யவோ, யாரும் உன்னை ஏமாற்றவோ, யாரும் உன்னை கஷ்டப்படுத்தவோ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. பொய்யானவங்க யாரு, போலியா முகமூடி போட்டு நல்லவங்களாக நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க யாருன்றத நான் உனக்கு புரிய வைக்கிறேன். உண்மை அல்லாதவர்களிடமும் உன் உண்மையான பாசத்தை நீ எடுத்து காட்டணுன்ற அவசியம் இல்லை. யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தினா போதும். போலியானவர்களையும் பொய்யானவர்களையும் விட்டு நீ விலகி நிற்க தயாராகு. அடுங்கவங்க வேலையில் அவங்கவங்க கவனம் செலுத்தினா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். புதுசாக சாதனைகளும் புரிய முடியும். நீ ஒருபோதும் அடுத்தவங்க வேலையில் போய் கவனம் செலுத்தாதே. அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்காதே. உன் பாதையை நீ பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தீனா கண்டிப்பாக
அது உன் வாழ்க்கையை உயர்த்தும் அல்லவா? வாழ்க்கை ஒருபோதும் உறுதிகளையும் உத்தரவாதங்களையும் தராது தங்கமே. நீ தான் உன் வாழ்க்கையில் உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கணும். உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எந்த ஒரு சின்ன முயற்சியை செஞ்சாலும் அதில் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை தருவேன். உனக்கு மன வலியையும் வருத்தத்தையும் வேதனையும் தரும் விஷயங்களை சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் மனசில் இருக்க கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதில் தர நான் வந்துட்டேன். ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ தயாராகு. நீ எடுக்கும் நல்ல முடிவுகளை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமாக புன்னகையுமாக நீ இருக்க பழகு. உன் வாழ்க்கையும் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் மனதையும் ஒளிரச் செய்யும் விதமாக நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வேதனை என்ன, உன் கஷ்டம் என்ன, உன் மன வருத்தம் என்னன்னு நீ எதையும் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நானே அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். என் அருளால் உனக்கான ஆசீர்வாதங்களை அள்ளித்தரப்போகிறேன். உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ படும் கஷ்டத்தை உன் பெற்றோர் பொறுத்துக்க முடியாது. எந்த ஒரு பெற்றோருக்கும் தன் பிள்ளை கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதனால் உன்னை பெற்றவங்க முன்பாக நீ நல்லபடியாக வாழ்க்கையை ஜெயிச்சு நல்ல நிலைமையில வாழ்ந்து காட்டு. கஷ்டத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிம்மதியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உண்மையாய் நேர்மையாய் வாழ நினைக்கிற உனக்கு எந்த விதத்திலும் நான் தீமைகளை அனுமதிக்க மாட்டேன். உனக்கான நன்மைகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக நிம்மதியாக அமைதியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை காக்கும் மிகப்பெரிய சக்தியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். என்ன நடந்தாலும் மனம் தளராதே. எப்போதுமே நான் சந்தோஷமாக இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்ற முடிவில் நீ உறுதியாக இரு. என்ன தவறு நடந்தாலும் துன்பம் நடந்தாலும் அதை நினச்சி துயரம் கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக உன் மனசில் இருந்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் உண்டாக்கி தர்றேன். உன் சுற்றம் சூழ நான் இருந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை காக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. யார் உன் மேலே அவதூறு பரப்பினாலும் வதந்திகள் சொன்னாலும் உன் காதில் அதை கேட்கும்போது அதை நீ நம்பாதே. அடுத்தவங்க உன்னை பற்றி 1000 விஷயங்கள் சொன்னாலும் அது உண்மையாக மாறிடாது. ஏன்னா நீ யார், நீ என்ன செய்கிறங்கிறது உனக்கு நல்லா தெரியும் அல்லவா? அமைதியாக இரு. இந்த எதிரிகளும் பகைவர்களும் பொய்யை உருவாக்கி அதை பரப்புவார்கள். ஆனால் நீ அதை கண்டுக்காம அதை பற்றி கவலைப்படாமல் உண்மையா நேர்மையா உனக்கான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. என் அருளின் மூலமாக அனைத்து நல்ல விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கறது போலவே நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். நீ செய்த நன்மைகள் என்னன்னு எனக்கு மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் நல்லா தெரியும். எல்லா உறவுகளுக்கும் நீ நல்லதையே செஞ்சிருந்தாலும் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. நீ யாருக்கும் எதுவுமே செய்யலை, நீ சுயநலமாக தான் வாழ்ந்திருக்க, எங்களுக்காக எதுவுமே செய்யலைங்கிற மாதிரி தான் உன் மனசு உடையும் அளவுக்கு காயப்படும் அளவுக்கு அவங்க பேசுவாங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் நீ அதை கண்டுக்கவோ காதில் வாங்கிக்கவோ வேண்டாமே செல்லமே. உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் சிறப்பாகவே நடத்தி கொடுப்பேன். என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் நான் நடத்தி தருவேன். எத்தனை முறை நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாமலேயே பல சமயங்களில் நான் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உலகமே கஷ்டப்படும் இந்த வேளையில் உனக்கான நல்லதை உதவியை செய்ய மாட்டேனா என்ன? கண்டிப்பாக நான் உன் கூடவே தான் இருக்கேன், உனக்கு நல்லதை செய்வேன்றத நீ புரிந்து கொள்ளும் விதமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எந்த சூழலிலும் நான் உன்னை விட்டு விலகி எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன் என் செல்லமே. எல்லாமே உனக்கு எதிராக நடக்குது நீ நினச்சாலும் நான் உனக்கே தெரியாமல் உனக்கு ஆதரவா, உனக்கு சாதகமா உனக்கான நல்லதை தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அது உனக்கு புரிய வரும்.
காற்று அடிக்கும்போது காற்றடிக்கும் திசைக்கு எதிராகவே விமானம் உயரை பறக்கும், சரிதானே? காத்த பின்னுக்கு தள்ளிக்கிட்டு விமானம் மேலே உயர்ந்து போறது போல நீயும் உனக்கு எதிராக இருக்கும் எதிரிகளையும் உனக்கு எதிராக நடக்கும் விஷயங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு எதிர்ப்புகளையெல்லாம் தாண்டி மேலே முன்னால உயர்ந்து போய் வாழ்க்கையை ஜெயிக்க போற. நீ முன்னேறி வாழ்க்கையை நல்லபடியாக வெற்றிகரமாக சிறப்பாக வாழ்கிறதுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுவேன். வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் கடினமான சூழ்நிலைகளில் உன்னை தள்ளினாலும் எந்த விதத்திலும் நீ சோர்ந்து போகாதே. உன்னை உயர்த்தவும் ஜெயிக்க வைக்கவும் நான் இருக்கேன். நீ அடைய விரும்பும் இலக்கை அடைவதற்கு கண்டிப்பாக நான் உனக்கு வழிகாட்டுறேன். அறிவுள்ள புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்கும்போது கண்டிப்பாக நான் உனக்கு உதவியாக வழிகாட்டியாக இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் எண்ணம் சுத்தமாக இருந்தால் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்போது அதன் மூலமாக நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக நடந்துருமே செல்லமே. உன் எண்ணத்தையும் வாழ்க்கையும் உன் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டினா, நீ நினைக்கிற நல்லதை மட்டும் செஞ்சினா அதன் மூலமாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நீ எதிர்பார்ப்பது போலவே நடக்கும். எல்லார்கிட்டையும் அதிகமாக நீ அன்பை கொடுத்து தானே இப்போது வலியையும் வேதனையும் அனுபவிக்கிற. உண்மையாக நேசித்த உன் இதயம் இப்போ காயப்பட்டு கஷ்டப்பட்டு நிற்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுத்த உனக்கு இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் வலியையும் வேதனையும் ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுத்ததை நான் பார்த்தேன். கவலைப்படாத. இன்னும் நீ மன உறுதியோட வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கு எதிராக 1000 சக்திகள் இருந்தாலும் உன் கூடவே நிற்கிற உன் அப்பன் முருகன் உன்னை எப்போதும் பாதுகாப்பேன். உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். கடந்த காலத்தை பிடிச்சிக்கிட்டு நீ முன்னால் போக முடியாதல்லவா? இருக்கிற காலத்தை வச்சுக்கிட்டு நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ தயாராகு. உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். நீ எப்போதும் போல வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து காட்டு. சிறப்பாக ஜெயிச்சு வாழ்க்கையை நல்லபடியாக வெற்றிகரமாக நீ அமைதியாக வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் நானும் உனக்கு உதவியாக வழிகாட்டியாக இருப்பேன். எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்க்கிறதை விட உன் வாழ்க்கையில் மிக அழகாக சிறப்பாக உயர்வாக நடந்தே தீரும்.